இன்னொரு வேர்டு இருக்கு, ஹிஸ் கிரேஸ் இஸ் பம்பிங் இன் மை வெயின்ஸ். இது நான் எழுதின கோட்ஸ். அவருடைய கிருபை என் நரம்புகளில் பாய்ந்தோடுகிறது. அப்படி ஓடிச்சுன்னா தேவையில்லாத வார்த்தைகளை பேசினாலும் இல்லை, ஸ்டாப் பண்ணு. இது படிப்பு சம்மந்தப்பட்ட மாதிரி இருந்தால் ஓகே, தேவையில்லாத வார்த்தைகள் என்கிட்ட பேசாதன்னு சொல்லிட்டு அந்த கிளாரிட்டி இருக்கும். உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கணும். காலேஜில் போனாலும் சரி, ஸ்கூலுக்கு போனாலும் சரி, எந்த இடத்துல போனாலும் நீங்கள் தேவையில்லாத வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சிங்கனாலே அவங்கன்னா அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. ஓகே, ப்ரொவோக் பண்ணுவாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடாதீங்க, நீங்களும் ப்ரொவோக்கராக இருக்காதீங்க. தூண்டி விட பார்ப்பாங்க, ஸ்ட்ராட்டஜி பண்ணி அதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு முட்டி போட்டு கேளுங்க. நம்ம எடுத்த உடனே ஏசப்பா எனக்கு ஃப்ரிட்ஜ் வேணும், வீடு வேணும், கார் வேணும், இதுதான் நம்ம கேட்குறோமே தவிர்த்து ஏசப்பா என்னை பரிசுத்தப்படுத்துங்க, நான் என்ன விண்ணப்பம் உங்ககிட்ட கேட்குறனோ அது உங்களுக்கு செவிகள் கேட்கட்டும், என்ன ஃபர்ஸ்ட் பரிசுத்தப்படுங்க, க்ளீன் மை ஹார்ட் அப்படின்னு நீங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிங்க. உங்களோட வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும். நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து மெசேஜுக்குள்ள நான் வந்து போகிறேன். எடுத்து நம்ம வந்து வாசிக்கலாம். சங்கீதம் 156.